எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. கடைசி காலத்துல நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷமா நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ என்னடான்னா 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த பேச்சு பேசுற. காசு மட்டும் வரட்டும், என் அத்தைக்கு கார் வாங்கி கொடுக்கறேன், வீடு கட்டி கொடுக்கறேன்னு இப்பதான் சொல்லிட்டு போறாரு. நிஜமாவா சொல்ற? உன் புருஷன் கார் வாங்கி தரேன்னாரா? ஆமாமா, காசு இருந்தா அவர் கண்டிப்பா செய்வாரு. அவருக்கு இருக்கிற வசதிக்கு உன்கிட்ட பணம் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. இப்ப நினைச்சா கூட அவர் வீட்டுக்கு போய் சண்டை போட்டு 2000 இல்ல 20 லட்சம் அவரால் வாங்கிட்டு வர முடியும். காசு இல்லைன்னு வீட்டுக்கு போகாம நம்ம கிட்ட கேக்குறாரே, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா? எனக்கு எதை நினைச்சு சந்தோஷப்படுறதுன்னே தெரியல. வீட்டுல வசதி இருக்குன்னு தான் பேரு, கையில காசு இல்லாம வேற ஆளா வந்து நிக்கிறாரே. அம்மா, இன்னைக்கு வெறும் ஆளா வந்திருந்தா கூட நாளைக்கு அந்த சொத்து முழுக்க அவருக்கு தான் சொந்தம். அத மறந்துடாத. இன்னைக்கு கஷ்டம்னு வரப்ப அவருக்கு நாம உதவி செய்யணும். அப்பதான் அவருக்கு நம்பிக்கை வரும். என் அத்தை கஷ்டத்துல கை கொடுத்தாங்கன்னு உன்னை பத்தி பெருமையா பேசுவாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஆம்பளை குணம் எப்ப மாறும்னு தெரியலையே. நாளைக்கே அவரு பெத்தவங்களோட சமாதானம் ஆயிட்டா, உன்னை என்னையும் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டா? அதெல்லாம் யோசிச்சுதாமா நான் உன்னை காசு கொடுன்னு கேக்குறேன். நீ கடனா கொடுத்தாலும் சரி, இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முதலா கொடுத்தாலும் சரி, கை நீட்டி காசு வாங்கிட்டா அவர் கடைசி வரைக்கும் நமக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். நாம சொல்றபடியெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அதுவும் இல்லாம பெத்தவங்க வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்கன்னு கோவத்துல இருக்காரு. அந்த கோவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இவ்ளோ கஷ்டமா இருக்கே, வீட்டை விட்டு வெளியே வந்தது தப்புன்னு அவர் யோசிக்கவே கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்ன இங்கேயே விட்டுட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு போயிடுவாரு. அதனால அவருக்கு கஷ்டம் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். உன் மாமியார் மாமனார் கிட்ட இருந்து அவர் நிரந்தரமா பிரிக்கணும்னா இதை விட்ட வேற நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. அதனால தான் சொல்றேன், அவர் ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும் கொஞ்ச நாள் பணம் கொடுத்து உதவி பண்ணு. ஏண்டி, வீட்டு செலவுக்கே உன்னப்படி என்னப்படின்னு செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதுல அவர் செலவையும் சேர்த்து பாத்துக்கன்னு சொன்னா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடி. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. இந்த பேங்குக்கு போய் கார்டு போட்டு இழுத்ததும் பணம் கொட்டுமே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஏடிஎம் மிஷின். அதேதான். நான் தான் அப்படி 2 மிஷினை பெத்து போட்டு வச்சிருக்கேனே, அப்புறம் எதுக்கு பணத்துக்கு கஷ்டப்படணும்? மாசம் மாசம் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். இப்ப போய் கொடுக்கற குடுல பணத்தை கொட்டிட மாட்டானுங்க. ஓ மகனுங்களுக்கு வாங்க தான் தெரியும், கொடுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இல்லடி, அவங்க கிட்ட பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஐடியாவா? திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது வேற ஐடியா. உனக்கு அதெல்லாம் எதுக்கு? வர்ற 20,000த்துல 10,000 உனக்கு, நீயும் புருஷனும் செலவு பண்ணிக்கங்க. நிஜமாவே அவங்க தருவாங்க நம்புறியாமா? அவனுங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லட்டும், அப்புறம் பாரு நான் யாருன்னு காட்டுறேன். முடியாதுன்னு சொல்லிட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவேனா? பெத்தவளை கண்டுக்காம விட்ட துரோகிங்கன்னு ஊர் முழுக்க டமார அடிச்சு அவனுங்க மானத்தை வாங்கிட மாட்டேன். வேலை பார்க்குற இடத்துக்கே போய் கண்டபடி பேசி நார் அடிச்சிட்டு வந்துடுவேன். மானத்துக்கு பயந்தாவது அவனுங்க பணத்தை கொடுத்துதான் ஆகணும். போறேன், நேரா போய் மானத்தை வாங்கிட்டு வந்தாதான் காசு கைக்கு வரும். அம்மா அம்மா, காசு கொடுக்காம போறியே? இருடி, அதை எடுக்க தான் போறேன். இந்தா, இதுல 2,000 ரூபாய் இருக்கு. உன் புருஷனை பார்த்து சிக்கனமா செலவு பண்ண சொல்லு. தாம் தோன்னு பண்ணிட்டு இருந்தாருன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. மா பிள்ளை 2000. பெரியமா, சாப்பாடு நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டியாடி? நல்லா சாப்பிட்டோம். இது யாரு பெரியமா, புதுசா இருக்கு? நான் தான் சொன்னேனே, இங்க ஒரு புள்ள பூச்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஓஹோ, அந்த கல்லுரண்டைக்கு துணையா வந்த எள்ளுரண்டைன்னு சொல்லுங்க. எப்படி முறைக்கிற பாருங்களேன். நான் கூட அவ முறைக்கிற முறைப்ப பார்த்துட்டு ஒண்ட வந்த பிடாரியோட வாரிசோன்னு நினைச்சேன். சேச்சே, லக்ஷ்மணனுக்கு இப்படி ஒரு அவதாரமா பிறக்கும்? கருவாட்டுக்கு கால் முளைச்சா மாதிரி அவ மூஞ்சியும் மொகரையும். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசு. அடைச்சி 8 நாக்கு பெறாதவ உனக்கு ரெண்டு மரியாதை வேண்டி கிடக்கு. அதானே, நீங்க திங்கறதே தண்டச்சோறு, கேக்குறது தங்கத்தாம்பாளமா? ஹலோ ஹலோ, தண்டச்சோறு நீதான், நான் இல்ல. அடி செருப்பால, யார பாத்து நீ தண்டச்சோறுங்கற? நீ மட்டும் பேசலாமா? இன்னொரு வார்த்தை பேசுன
கொடல கொத்தா புடிங்கிடுவேன். ஈச்ச மட்ட மாதிரி இருந்துகிட்டு வாய் ரொம்ப தான் கிளியுது. இவளே சோத்துக்கு வந்த காக்கா நம்மள பார்த்து தண்டச்சோறுங்கறா. என்னடி முறைக்கிற? நீ ஓசி சோறு திங்க வந்தவதானே? ஆளையும் தினசையும் பார்த்தா தெரியலையா? நீ ஓசி சோறு திங்க வந்தவதானே? ஏய், நீ தான் ஓசி சோறு தண்ட சோறு. நான் என் ஆண்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? இவங்க யாரா இருந்தா எனக்கு நான் ஜஸ்ட் டோன்ட் அட கேர். இங்க பாரு இங்கிலீஷ் பீஸா. ஐ டோன்ட் கேர்னா யூ டோன்ட் கேர். உன் ஆண்டி யாரு? அவளும் ஓசி சோறு திங்க வந்தவதானே? ஓசி சோறு இல்ல, ஒண்ட வந்த பிடாரி. இன்னும் பச்சையா சொல்ல போனா மானங்கட்ட ஓடுகாது. ஓய், என் ஆண்டிய பத்தி தப்பா பேசுன? பேசினா என்னடி பண்ணுவ? குப்புற விழுந்து செத்து போயிடுவியா? போடி. சர்க்கஸ் கோமாளியாட்டு இருந்துட்டு என்னமா சலம்பரா பாரு. வர்ற கோவத்துக்கு இத பாரு, வாண்டி கிட்ட சொல்லு. எண்ணி 2 நாள் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். இல்ல நாங்களே அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவோம். ஏய், சும்மா கத்திட்டு இருக்காத. ஓசி சோறு திங்க வந்தோமா தின்னோமா போனோமான்னு இருக்கணும். அடிங்கற நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். தண்ட சோறு ஓசி சோறுங்கற நீயும் அப்படி தாண்டி ஓசி சோறு. ஏய், என் அப்பாவை பத்தி பேசாத. ஏய், அப்படிதாண்டி பேசுவாங்க. பெத்த பொண்ணுக்கு சோறு போட துப்பில தாண்டி உங்க அப்பன். பெத்த பொண்ணை வச்சு சோறு போட வக்கில்ல. உங்க அப்பனை பத்தி பேசினா ரோஷம் வருதோ? ஏய், எங்க ஊர்ல வந்து பாருடி, நெல்லா குவிச்சு வச்சிருக்கோம். உன்ன மாதிரி தினம் 1000 பேருக்கு பிச்சை போடுறோம். திங்கிறது எச்ச சோறு, நம்மள பார்த்து வக்கனையா பேச வந்துட்டா. ஏய், இவங்கெல்லாம் யாரும் தெரியுமா? லக்ஷ்மணனோட சொந்தக்காரங்க. நீ இங்க படிக்க வந்திருக்க. இப்படி நீ மரியாதை குறைவா பேசுறது மட்டும் லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சது, அவனே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். ஏண்டி, தெரிஞ்சவங்க வீடுனா ஒரு 4 நாள் தங்கலாம், இல்ல ஒரு 10 நாள் தங்கலாம். இப்படியா ஒரேடியா வந்து ஆணி அடிச்ச மாதிரி உட்காருவ? உனக்கெல்லாம் சோறு போடணும்னு அவனுக்கு என்னடி தலையெழுத்து? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இது மட்டும் என் ஆண்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னடி பண்ணுவா? தலையை சீவிடுவாளா? என் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? மும்பைல அவருக்கு எவ்வளவு வசதி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்களை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வசதி இருக்கிறவ இங்க ஏண்டி வந்த? பிச்சை எடுக்கவா வந்த? நான் ஒன்னும் பிச்சை எடுக்க வரல, படிக்க தான் வந்திருக்கேன். நீ படிச்சு என்னத்தை கிழிச்சேங்கிறத நாங்க தான் பார்த்தோமே. இவ காலேஜ்ல என்ன பண்ணா தெரியுமா? ஒரு அப்பாவி பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி அவளை அவமானப்படுத்திட்டா. இன்னொரு பொண்ண காலேஜை விட்டு அனுப்ப சொல்லிட்டா. அடிப்பாவி, அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதுல நீயும் அவளும் நம்பர் 1 இருக்கீங்க. இல்லையா பின்ன? கழுதையும் கழுதையும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. வேற என்ன நடக்கும்? அவன் ஊர் முழுங்கினா இவன் மலை முழுங்கி. இத பாரு, இனிமே உனக்கும் உங்க ஆண்டிக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. மரியாதையா நீயே இங்க இருந்து போயிடு, இல்ல அசிங்கப்படுத்தி நானே அனுப்பிடுவேன். வெளியே போறது நீ அண்ணா, அதையும் பாத்துடலாம். போடி, லக்ஷ்மணா வரட்டுண்டி. நீ இந்த வீட்டுல இருக்கியா இல்லையாங்கிறது நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடியே ஆண்டி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போடி, போய் சொல்லு. அவ வந்து என்னத்தை கிழிக்கிறான்னு நான் பாக்குறேன். அவ கிடக்குறா புள்ள பூச்சி. போங்க, போய் உட்காருங்க. போங்க. சொல்லுடா. ஆண்டி, நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க. என்ன பேசி எங்க கொண்டுட்டு இருக்காங்க. சாகலம் போல இருக்கு ஆண்டி. ஸ்ருதி என்னாச்சு? எதுக்காக நீ அழற? முடியல ஆண்டி, இங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. விருந்தாளி பொண்ணு, ஓசிக்கிறாக்கி, தண்டு சோறு, அப்படி இப்படின்னு கண்டுபடி பேசி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காங்க ஆண்டி. ஏய், யார் அப்படி சொன்னது? அவங்க தான் ஆண்டி, சுந்தரியோட அம்மா. டேம் இட், உன்னை பேச அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது என் ஆண்டியோட வீடு, நீ தான் ஓசி சோறு திங்க வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே? இல்ல ஆண்டி, அவங்க என்ன பேசவே விடல. ஊர்ல இருந்து ரிலேஷன் வந்திருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி என்ன எவ்வளவு கேவலமா பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கூடாரம் போட்டு தெங்குறேனா, டேரா போட்டு தங்குறேனா, தண்டு சோறு சாப்பிட உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி என்ன கண்டுபிடித்திட்டாங்க ஆண்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆண்டி, ப்ளீஸ். ஸ்ருதி, ஸ்டாப் இட். கிழவி ரொம்ப தான் திமிரா நடந்துக்கிறா. நீ போன வை, நான் அங்க வரேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? இன்னைக்கு நாங்க டிஸ்சார்ஜ் ஆகிறோம், இன்னைக்கும் பெட் சார்ஜ் போட்டு எங்கள்கிட்ட கொள்ளை அடிக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். யோ, இங்கெல்லாம் இப்படித்தான். ஒழுங்கா பில் அமௌண்ட் கட்டிட்டு வெளியே பாரு. சார், ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிக்கிறோம். அதை இப்படி நோக்காம கொள்ளை அடிக்கிறீங்களே. காசு இல்லாதவங்களோட கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? காசு இல்லாத ஒண்ணு யார் எங்க வர சொன்னது? ட்ரீட்மெண்ட் மட்டும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கேட்பீங்க, காசு கேட்ட மட்டும் மூக்கால எழுவீங்க. ஆமா சார், உழைச்சி சம்பாரிச்ச காசு அதை தட்டி பறிக்க நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும். யோ, ரொம்ப பேசாத. ஒழுங்கு மரியாதை பணத்தை கட்டிட்டு இடத்த காலி பண்ணு. இதெல்லாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது, கொல்ல கூடாரம். இந்த காசுலாம் உங்களுக்கு நிலைக்காதியா? போதும், திரும்ப ஏதாவது பேசினா மரியாதை கட்டுறோம். ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க. ஹலோ, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஏன் அவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறீங்க? பில்ல செட்டில் பண்ணாம தயார் பண்ணிட்டு இருக்கா மேடம். அதுக்காக இப்படியே நடந்துக்குவீங்க? பில்ல ஏதாவது சந்தேகம்னா அவங்க கேட்க தான் செய்வாங்க. பொலைட்டா அவர்கிட்ட பேசி புரிய வைங்க.
இவங்களுக்குலாம் சொன்னா புரியாது மேடம். ஓசில ட்ரீட்மெண்ட் பண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போயிருக்கணும். எதுக்கு இங்க வரானுங்க? ஹலோ, காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு டாக்டரும் படிச்சது மக்களோட வரி பணத்துல. அதை மறந்துடாதீங்க. பாத்தீங்களா மேடம் எப்படி பேசுறான்னு? அவர் சரியா தான் பேசுறாரு. நீங்க தான் அவரை தப்பா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நாள் பெட் சார்ஜை கழிச்சிட்டு மீதியை கட்டிட்டு போங்க. மேடம் 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 உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காதீங்க. போனா மேடத்துக்கு தெரிஞ்சா என்னதான் கோச்சுப்பாங்க. இதுல கோச்சுக்க என்ன இருக்கு? 1 hour இருந்தாலும் ஒரு நாள் பெட் சார்ஜ். இதான் இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல். இல்லாதவங்களுக்காக உங்க ரூல்ஸை மாத்திக்கலாம் சார். தப்பே கிடையாது. உங்க டியூட்டி என்னங்கறத மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது ஹாஸ்பிட்டல். எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோங்கிறத விட பேஷண்ட் எப்படி நடத்துறோங்கிறது தான் முக்கியம். சாரி மேடம், உங்க டியூட்டி என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. பாத்தீங்களா மேடம் உங்ககிட்ட எப்படி பேசுறாருன்னு? வாய மட்டும் சுமாரியா? காசு கொடுக்க வக்கல்ல, நீ எல்லாம் எதுக்கே பேசிட்டு இருக்க? உங்களை மாதிரி ஆட்களை வேலைக்கு வச்சிருந்தா ஹாஸ்பிட்டலோட பேரே கெட்டு போயிடும். இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல, வீட்டுக்கு போலாம். என்னது வீட்டுக்கு போறதா? என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணது நீங்க கிடையாது போனா மேடம். என்ன வேலையை விட்டு நீக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சும்மா பேசிட்டு இருக்காதுங்க மேடம். போய் வேலையை பாருங்க போங்க. வீரா, வணக்கம். யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? பார்த்து மரியாதை பேசு. என்னாச்சு சுந்தரி, என்ன பிரச்சனை? பேஷண்ட்ஸ் கிட்ட மரியாதை இல்லாம பேசுறாருங்க. ஏன் கேட்டா என்கிட்ட திமிரா பேசுறாரு. என்ன வீரா இதெல்லாம்? பேஷண்ட் கிட்ட பொறுமையா நடந்துக்க, கூலா அப்ரோச் பண்ணுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை அட்வைஸ் பண்ணிருக்கேன். மறுபடியும் அதே தப்ப பண்ணா என்ன அர்த்தம்? சாரி சார், நான் நடந்துக்கிட்டது வேணா தப்பா இருக்கலாம். அதுக்காக என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு இவங்க யார் சார்? இவங்க யாருன்றத நான் அப்புறமா சொல்றேன். நான் யாருங்கிறத தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்னை வேலையில வச்சுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ற அதிகாரம் எனக்கும் இருக்கு. 1 வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். நீ போலாம். சார், சரியா விசாரிக்காம முடிவெடுக்கிறீங்க. இந்த ஆளு பில்ல செட்டில் பண்ணாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. உன்னோட எக்ஸ்பிளனேஷனை நீ என்கொயரி எப்போ வந்து சொன்னா போதும். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு நீ ரிட்டர்ன்ல கொடுக்கற வரைக்கும் உன்னை வேலையில சேர்த்துக்கிறதா இல்ல. இப்ப நீ போலாம். சார், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். கோ ஹோம். நீங்க வாங்க. சாரி சார், இவரோட பில்லை கிளியர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஓகே வா சுந்தரி போலாம். ஆமா, பேங்க்குக்கு போனீங்களே, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. ஜிஎம் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நீங்க தைரியமா உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லோன் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன்னு எனக்கு கேரண்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப சீக்கிரமே வேலையை ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா. அதான் கூட நீ இருக்கிறல்ல, எல்லாம் தன்னால நடக்கும். சுந்தரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட போலாமா? வீட்டுக்கா? ஹோட்டல். ஹோட்டலா? எஸ். உன்னோட சேர்ந்து இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண போல இருக்கு. வா சுந்தரி போலாம். இல்ல ஆண்டி, நீங்க தப்பா நினைச்சாலும் சரி, இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. ஸ்ருதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவங்க மரியாதை இல்லாம பேசிட்டாங்கிறதுக்காக நீ வீட்டை விட்டு போறது சரி கிடையாது. ஆமா, உன் தைரியம் எல்லாம் எங்க போச்சு? அவங்க பேச நீயும் பதிலுக்கு பேச வேண்டியதானே? ஆண்டி, அவங்க பேசுனது கேட்டிருந்தா நீங்க துடிச்சு போயிருப்பீங்க. எவ்வளவு இன்சல்ட்டிங்கா பேசினாங்க தெரியுமா? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ, இல்லன்னா அசிங்கமாயிடும்னு கண்டுபிடி பேசினாங்க. என் லைஃப்ல இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டது கிடையாது. ரொம்ப அவமானமா போச்சு ஆண்டி. அழாதடா. அதான் இப்ப ஆண்டி வந்துட்டல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு அவங்க யாரு? இது ஆண்டியோட வீடு. நான் இங்கதான் இருப்பேன். என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லன்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாமே நீ. அவங்க என்ன குத்திடுவேன், குடல உருவிடுவேன், கொன்னுடுவேன் கண்டுபடி பேசினாங்க ஆண்டி. அவங்க பேசினது கூட நல்லா டாலரேட் பண்ணிக்க முடியுது. ஆனா வீட்ல ஒரு கிழவி இருக்காளே, அவ ரொம்ப ஓவரா பேசுறா. என்ன புள்ள பூச்சிங்கிறா. நீங்க ஊர் முழுங்கியா, நான் மலை முழுங்கியா. என் அப்பாவை கூட ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க ஆண்டி. நீங்க சொன்னீங்கன்னு நான் உங்களுக்காக மட்டும்தான் இங்க ஸ்டே பண்ணேன். என்ன பார்த்து ஓசி சொரு திங்கிறவன்னு. போதும் ஆண்டி, இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. நான் ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணிக்கிறேன். வர ஆண்டி. ஏய், நில்லடி. ப்ளீஸ் ஆண்டி, என்ன தடுக்காதீங்க. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. ஏய், உன் ஆண்டி உனக்கு சொல்றல, நீ இங்கதான் இருக்கணும். ஆண்டி, அவங்க என்ன இன்சல்ட் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. பேசாதபடி நான் பாத்துக்கிறேன். அவங்க இங்க இருக்கிறதுனால தானே அப்படி பேசுறாங்க. வெளியில போங்கடின்னு வீட்டை விட்டு துரத்திட்டா நீ என் கூட வா. என்னை எதிர்த்து யாராவது பேசட்டும், அப்ப காட்ட நான் யாருன்னு. வா. இல்ல ஆண்டி, வேணாம் ஆண்டி. ஏய், அவங்களையும் அவமானப்படுத்துவாங்க ஆண்டி. வாயை மூடு, வா என் கூட. என்ன துக்கம் விசாரிக்க போனவள ஆளையே காணோம். அந்த புள்ள பூச்சி நடந்ததெல்லாம் சொல்லிருக்கோம்ல, மிரண்டு போய் நின்னுட்டான்னு நினைக்கிறேன். எங்க போயிட போறா? வரட்டும், அவளுக்கும் சேர்த்து பூஜை போட்டு விடுவோம். நீ விருந்துக்கு வந்தியா பூஜை போட வந்தியா? ரெண்டும் தான். லட்சுமண் ஆலய கடமை எப்பதான் வருவாங்க? இதோ இப்ப வந்துருவாங்க. லோன் விஷயமா போயிருக்காங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்ப வந்துருவாங்க. ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக சண்டை போடாதீங்க, விட்டுருங்க. ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக யார்கிட்டயும் நீ சண்டை தைரியமா வா. போடாதீங்க. இவங்க விட்டுருங்க எப்படி please. பேசுறாங்க நானும் பாக்குறேன். சொரண உள்ள கழுத பொதி முட்டையோட கிளம்பிருச்சு. அதான் போறதுன்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன முறப்பு வேண்டி கிடக்கு? போக வேண்டியதானே? பாத்தீங்களா ஆண்டி எப்படி பேசுறாங்கன்னு? சாரி ஆண்டி, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இவ்ளோ சீப்பான ஆளுங்க கிட்ட பேச்சு வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் போறேன் ஆண்டி. ஸ்ருதி ப்ளீஸ் மா, நான் சொல்றது ப்ளீஸ் கேளுமா. உங்க எதிர்க்க இவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? என்னால முடியாது. ஸ்ருதி, ஸ்ருதி,
ஏய் ஏய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா எப்படி ஆண்டி ஸ்ருதி. இங்க இருந்தா எனக்கு மரியாதை கிடையாது நீங்க ஏதாவது பண்ணுங்க இல்ல உங்களுக்கும் மரியாதை இல்லாம அவங்களுக்கு பண்ணிடுவாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ உள்ள வா முதல்ல. இல்ல ஆண்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த லேடியும் கேள்வியும் இங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு யாருமே மரியாதை கொடுக்கறது கிடையாது நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க இல்லனா போங்க ஆண்டி. ஏய் I'm ஸ்ருதி leaving. ஸ்ருதி நில்லுமா நில்லுமா. ஏய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா ஸ்ருதி. எப்படியோ நாம போட்ட போட்ல பொதி வண்டி கிளம்பிடுச்சு. இல்லையா பின்ன நீ எப்படிப்பட்ட பூசாரி 10 ஊர் பேய ஓட ஓட விரட்டுறலாச்சே. இது குட்டி பிசாசு அதான் பயந்து ஓடி போச்சு.